கொலையை செய்தது நான் தான். ஆனால் அதை யாரிடம் உரைக்கவே கூடாது. அப்படி உரைக்காமல் இருந்தா அந்த கொலையை செய்தது நான் தான். ஆனால் அதை யாரிடம் உரைக்கவே கூடாது. அப்படி உரைக்காமல் இருந்தா கவனிக்கிற பையன் பாண்டியன் தான். இங்க வாங்க. இந்த பாண்டிகளை என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இவனை நான் என்னவாறு பண்றேன்னு நான் பாக்குறேன். நீங்க போங்க. ஒரு பாவ மரியாதை மன்னரை கொலை செஞ்சிட்டீங்களே. அடி தாசி, அடி வேசி, அடி போடி தவிர தேவடியாதா கவனிக்க போறாங்க. நான் தேவடியாதாடா முழுதா எடுத்துட்டு பேரும் முக்காடு போற புத்தி நமக்கு கிடையாது. யாரு தெரியுமா? ஒன்னான ஒரு லொக்காலிட்டி. லொக்காலிட்டி ஒன்னா நம்பர் லொக்காலிட்டி. ஓ லொக்காலிட்டினா கவர்மெண்ட் சொல்லுங்க. யாரு சொல்லாங்களா? சாதாரண ஏழு கொலைகள் பிறந்தவன் நான் தான் கொலை செய்தேன் என்று உனக்கு தெரிந்திருந்தோம். நீதியாளர்களிடம் வந்து நீதியாள கேட்கிறேன். நாய என்னிடம் உரைத்திருந்தா உனக்கு 5 10 நான் கொடுத்துருப்ப. ஏதோ ஒரு பொட்டி கடை வச்சு போயிச்சிருக்கலாமாடா. ஆனா அனாத நாய அச்சு போட்டா கேட்பதற்கு ஆள் கிடையாது. அனாத நாய்க்கு இவன் நீதிமன்றம் வரானா? நீதி அரசருக்கு அந்த நிலைமடா. உன்னை விடுபடா. நானும்
தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி நானும் பிறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி இப்ப சும்மா விட போறது எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு உண்மை பார்த்தா உன்னை விட்டாதான் ரெடி சொல்றதுக்கு எப்பொழுது இரு பால் இருப்பதனால நாட்டு மக்களை உரைப்பேன் என்று உரைக்கின்றான். இவனை இப்பொழுது என்ன தெரியுமா செய்ய போகின்றேன்? என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இரு கண்களை அழிக்க போகின்றேன். அடே போட்டுக்கா, எங்கடா ஓடிக்கொண்டே இருக்கின்றார்? நீ எங்கே சென்றாலும் உன்னை விடுவதாக நான் கிடையாது. உன்னுடைய இரு பார்வையும் திரவத்தை ஊத்து உன்னுடைய இரு பார்வை எடுத்தால் மட்டும்தான் மனதானதாரு. இவனை விடலாமா? வாத்தா இவன் இடம் தெரியாம இவன் மாட்டிட்டான். இவன் தாலியனை அறக்கல. இந்த அம்மா எப்பேற்பட்ட இப்ப பாருடா, உன்னை விடவே மாட்டதோ. முன்னாடி பாத்தியா உன் தாலி அறக்கா இவனை ஓய்ச்சு காட்டுறா அவருடைய பார்வை என்ன பாருங்க பாத்தியா? இரு பார்வையை தினத்தை ஊத்து அவனை இரு பார்வையை எடுத்து விட்டு இரு பார்வையில நாய் இரு பார்வையிழந்த நாய் இப்படி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வீதி வீதியா சென்று பிச்சு எடுத்து படைக்கணும். சரிமா? அதற்காக என்ன கொண்டு வரணும்? கொண்டு வாட ஓட்டேன் நான் கையை நீட்ட வேண்டுமா? ஏண்டா நல்லா தெரியும். நீட்டிட்டா ஒன்னா வைய நீட்டிட்டேன். இப்படி ஒன்னா வைய ஒன்றாக சேர்க்க போய் 4 வீடு பிச்சை பையா நானா பிச்சை எடுத்து பிடிக்கிறோம். இல்லம்மா அம்மா ராசாத்தி ஐநூட்டு பாப்பாத்தி அப்பேற்பட்ட நிலைமை எனக்கு எந்த நேரமும் அம்மா வைக்கிட்டா சட்டம் அம்மா வைக்கிட்டா திட்டம். நான் பிச்சை எடுக்கணுமா? டேய் இறந்த பையா நான் கை அசிட்டா போதும் எத்தனை பேர் எனக்கு செய்யறதுக்கு காத்துக்கிறாங்க. ஆனா ஏய் இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி சொல்லணும் அது போல சொல்லு. நல்லா வயசுலாம் நீ எப்படி சொல்கின்ற அது போல நான் சொல்லணும். சரி சொல்லு. அம்மா அம்மா மாடு சனி வந்து அம்மோ தாயே தாயே மம்மி மம்மி டாடி டாடி அங்கிள் அங்கிள் சுத்தமான ஜிங்கிள் சுத்தமான கூகுள்
நானோட பிச்சை எடுக்கணும். டேய் இறந்த பையா, அப்பேற்பட்ட அவசியம் கிடையாது. இரு பாண்டியத்திற்கின்றாரே அந்த பாண்டியன் பேங்கல் போட்டு போனா இப்பொழுது பிச்சை எடுக்க வேண்டும். நான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணும். அக்கவா எல்லா காலத்தில் கொடுமை அம்மா. அம்மா வாடமா தாடி போனா தாயே மம்மி கண்ணாடி அந்த ஆள் தான் கண்ணு ஒரு கண்ணு சேரல அஞ்சு மணி வாங்கிதான் போத வாங்கிக்கிறோம். மச்சனா மாடுங்க அடி ஓதி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். கேவடி என்ன எப்பா கட்டுறேன். அடுத்த வேலையை உனக்கு கவனிக்கிறேன். 3 படாடி அம்மா உன்னெல்லாம் டயர் போட்டுக்கிறான். நீங்க என்ன கேவடிக்கிறீங்க? உண்மையாவா? சத்தியமா சொல்றேன். 3 படாடி சத்தியமாவா? கால் மேல இருக்காது. தப்பி தவறு என் முன்பதாக வந்தா அவனுக்கு கண்ட துணை வெட்டிடுவேன். சரி ஓட்டு போகலாமா? ஒரு வேலை நம்மளுக்கு யாருக்கு என்ன தெரியும்? எவருடைய நாட்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏனம்மா இப்படி எல்லாம் விதி விளையாட வேண்டும்? ஆண்டவா, உலகத்திலே தாய் தந்தை இல்லாமல் மட்டும் வாழக்கூடாது. ஆண்டவா, சின்ன வயதில் இருக்கும்போது என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை எடுத்தேன். உடல் பிறந்த தங்கை எடுத்தேனே. என் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஆண்டவா, இந்த உலகத்தில் 1000 உறவுகள் இருக்கலாம் தாயே, ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லாமல் மட்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அம்மா. அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையோட கொடுமையான வாழ்க்கை அம்மா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து தாய் தந்தை இருந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா? ஐயா, என் நிலைமையை பார்த்து, என் பரிதாபத்தை பார்த்து இந்த கண்ணி தெரியாத பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க ஐயா. உங்க வீட்டு பிள்ளையார் நினைச்சு உதவி செய்யுங்க ஐயா. இறக்க உள்ளவங்க எழுந்து வந்து எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த பாசத்துக்கு முன்னாலே எல்லாரும்
பால் காட்டி விளப்பொடுத்தி அண்ணா சொல்லி கொடுத்தேன் அன்னாட பூவை கொடுத்தி சோறு பொங்கி கொடுத்தேன் அம்மா அடிமடவாக்கப்பட்டு கோபுரமா நான் உயரு ஒருமைகளை தாண்டிக்கிட்டு பவிமக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பவிமக சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாரா தந்து